வேங்கை வயல் விவகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப கவனம் இல்லாமல் அணுகிட்டீங்களா? இல்லை, இது வந்து வேண்டுமென்றே வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் என்பதை விட குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். அதிலும் குறிப்பாக என்னென்னா, இங்கே இன்னொரு விஷயம் வந்து கட்டமைக்கப்படுது. இப்போ வேங்கை வயலில் நடந்த கொடுமை வந்து அது ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்பதை விட அது மானுடத்திற்கே மிகப்பெரிய ஒரு களங்கம். ஆனால் இதை வந்து தட்டி கேட்கறது, இல்லை வந்து இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமே பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. ஃபஸ்ட்டு அதை பார்க்குறேன். ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வந்து மிக மிக கவனமாக அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்தி தான் அதை வந்து கையாண்டு இருக்கும். இன்னும் கூட குறிப்பாக இப்போ சொல்லணும்னா, சில பேர் சொல்கிறாங்க இது வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இது தொடர்பாக வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம், இல்லை இது தொடர்பாக வந்து கேள்வி எழுப்பலாம். அதை கடந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அளவில் அரசினுடைய உரிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், அது காவல்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து தலைமை செயலாளராக இருக்கலாம், உள்துறை செயலாளராக இருக்கலாம், அவர்களிடம் வந்து இது தொடர்பான ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து சொல்லவும் முடியாது, சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இந்த பிரச்சனை நடைபெற்று அது தொடர்பாக சட்டமன்றத்தில் வந்து கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அது பேசுனது எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அதற்கு பிறகு இது காலதாமதமாகி இதில் வந்து ஒரு முடிவே வராமல் இருந்த சூழலில் சட்டமன்றத்தில் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை மானிய கோரிக்கையில் நான் தான் பேசினேன். நான் அதில் வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த காவல்துறைலாம் சொல்கிறீங்க, ஒரு சின்ன கிராமம், அதில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அதில் வந்து உங்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்றது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறதுன்னு தான் பதிவு பண்ணேன். உடனே சட்டத்துறை அமைச்சர் வந்து அதற்கு வந்து பதில் சொன்னார். இது மாதிரி கமிஷன் போட்டிருக்காங்க, இது வந்து விசாரணையில் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. முதல்ல காவல்துறையிடம் இருந்தது, அதற்கு பிறகு வந்து சிபிசிஐடிக்கு மாறிச்சு. சிபிசிஐடி வேணும்னு நாங்கள் தான் கோரிக்கை வச்சோம். இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, இப்போ அதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து லோக்கல் போலீஸ் என்னும்பொழுது அவங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்ற மாதிரி நினைக்கிறோம். எடுத்தோடனே ஏன் சிபிஐ கேட்கலன்னுவாங்க. சிபிஐனுடைய செயல்பாடுகளில் மாறுபட்ட நிலை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ ஒரு ஒரு நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிட சொல்லி சொன்னோம். சிபிசிஐடி விசாரணை நடத்துகிறாங்க. காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. குற்றவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து இது மற்ற குற்றங்களை விட இது வந்து ஒரு 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 கொலை குற்றமாக இருந்ததுன்னா கூட வந்து அது வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம். இது வந்து அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு குற்றம். அப்போ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னும் போது அவங்களுக்கான கால அவகாசம் தேவை. எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறது வந்து 1க்கு 2 தடவை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தணுன்ற நிலையில தான் நாங்கள் வந்து இதை வந்து கையாண்டுட்டு வந்தோமே தவிர இதில் வந்து எந்த இடத்துலையும் லேக் பண்ணல. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதும் சரி, இல்லை வந்து அரசினுடைய தலைமை நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நிலையிலும் சரி, இது தொடர்பான எங்களுடைய கவலையை, எங்களுடைய அழுத்தத்தை சொல்லிகிட்டே தான் வந்திருக்கோம். இது என்னென்னா, இவங்களுக்கு என்னென்னா எது மேலே யார் மேலே திருப்பலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் வைக்கிறதுங்க. வெறுமே காழ்ப்பு கொண்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்துக்கலாம் இவங்க பண்ணல, இவங்க பண்ணலன்னா, நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி. நாங்கள் வந்து சரி, ஒரு வேளை இந்த கூட்டணியில் இல்லைன்னா எங்களை லைபிள் ஆக்கியிருக்க மாட்டாங்களான்னா அப்போவும் எங்களை லைபிள் ஆக்குவாங்க. இது ஒரு நாங்கள் ஒரு வேளை இந்த கூட்டணியிலேயே இல்லைன்னா கூட எங்களை தான் லைபிள் ஆக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் அப்படி தான் செய்கிறாங்க. இது வந்து அது அவங்க செஞ்சாலுமே வந்து அதையும் கூட வந்து ஒரு வகையில் வந்து ஒரு தகுதியாகவே நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்றது என்கின்ற அங்கீகாரத்தில் வந்து சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை சொல்கிறதுனுடைய நோக்கம் வந்து நான் கேட்க மாட்டேன், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். சட்டமன்றத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சி தான் அதிமுக. திமுக ஏதாவது தவறு பண்ணுது அப்படின்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணுற இடத்துல அதிமுக இருக்குது. அதை வச்சு அரசியல் பண்ணுற இடத்துல அதிமுக இருக்கிறது. இப்போ இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் இவ்வளோ காலதாமதமாச்சு. இப்போ இன்னமும் வந்து வேற ஒரு திசைக்கு வந்து அது நகர்ந்து இருக்கிறது. இது தொடர்பாக என்னைக்காவது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதே சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் இந்த வழக்கில் வந்து ஏன் வந்து நீங்கள் இன்னும் குற்றவாளிகளை வந்து கைது செய்யலை அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காங்களேன்னா கேட்கல. அப்போ அவங்க கேட்குறாங்க கேட்கலன்றது கொஸ்டின் கிடையாது. நான் கேட்குறது என்னென்னா, இப்போ இதில் வந்து உள்ளபூர்வமாக இல்லை வந்து உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை விமர்சிக்கிறவர்கள்
எல்லாருக்குமான கட்சின்னு அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. நாங்களும் எல்லாருக்குமான கட்சி தான். எல்லாருக்குமான கட்சின்னு அவங்களா அடையாளப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சார்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏன் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு நாள் ஒரு வெளிநடப்பு கூட பண்ணியிருக்கலாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது ஒரு நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி கட்சியாக இருந்து கொடுக்குற அழுத்தத்தை விட இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் ஒரு அப்போசிஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் எப்படி எவ்வளோ நேரம் வேணால் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு. அவங்க பண்ணியிருக்கலாமே, பண்ணலையே. அப்போது இதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான நிலை. மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது தங்களை வந்து பொது கட்சிகள்னு அறிவிச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுல நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து உடன்பட்டு நிற்கலாம். பாதிக்கப்பட்ட தரப்பில் அல்லது தலித் அமைப்புகள் இவங்களுமே வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறீங்க. அது ஒரு ஏதோ ஒரு வகையில் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட இந்த சமூகம் பொதுவாக நாம் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் தலித் தான் குரல் கொடுக்கணுமா அப்படின்றதே முதல்ல தவறு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய தங்களை பொது அமைப்புன்னு அறிவிச்சிக்கக்கூடிய பொது அரசியல் கட்சிகள்னு அறிவிச்சிக்கக்கூடிய தான் பேசணும், வலுவாக பேசணும். அப்படியான சூழல் இன்னும் தமிழ்நாட்டிலே இல்லை இந்திய சமூகத்தில் இருக்கா? முதல்ல இல்லைன்றது தான் ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிறது 100% உடன்படுறேன் நான். அது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அதனால தான் வந்து எங்கள் தலைவர் கூட பேசினார். அவர் வந்து ஒரு தலித் ஐடென்டிட்டியோடு இருக்கவங்களை வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சராக வந்து தமிழ்நாடு பார்க்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்றத வந்து வெளிப்படுத்தினார். இங்கே வந்து நாம் வந்து பெரியார் மண் இல்லை வந்து பண்பட்டு இருக்கிறோம் போகிறோம்லாம் சொல்கிறோம். அது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அது என்ன மாதிரியான சேஞ்சை கொண்டு வந்திருக்குன்னா, அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்கு கேஸ்டிஸ் ஃபோர்ஸை. சரி, அவன் வந்து என்னென்னா அவனோட வன்மத்தை அவனோட இதுவை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு லிமிட்டை வந்து கொண்டு வந்திருக்கும். அவன் வந்து எல்லா இதுலேயும் அதை வெளிப்படுத்துறது இல்லை. கொஞ்சம் அவனை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். உண்மையிலேயே அதை நம்பி அதை உள்வாங்கி இது சரின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் இங்கே பண்படலை. அதில் வந்து நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். அப்போ அந்த விமர்சனம் சரிதானே? எந்த விமர்சனம்? எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு இங்கே மற்ற கட்சிகள் யாரும் எனக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் நம்பிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை, அந்த இது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது இருந்தக்கூடிய வலிமைக்கும் திமுக இப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக திமுகவோட உடன்பட்டு நிற்கிறீங்கன்றது வேற, அதில் மாற்று கருத்து இல்லை. கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணியிலையும் இருக்கீங்க இல்லையா? அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இருக்கீங்க. அதே சமயம் சமூக அவலங்களை எடுத்து பேசுகிறதுல இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிகளில் ரொம்ப வலுவாக இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அப்போது திமுகவுக்கு எதிராக அல்லது வந்து இந்த அதிகார அமைப்புக்கு எதிராக இந்த விவகாரத்தில் விசிகா வந்து ரொம்ப வலிமையாக குரல் கொடுத்துருக்கணுன்ற ஒரு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. எந்த மாதிரியான எதிர்வினைகள் நாங்கள் ஆற்ற தவறி இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் உடனடியாக வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கோம், நாங்கள் வந்து இவங்களை எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கல. அடுத்த நிமிஷமே முதல்ல அங்கே போராட்டத்தை புதுக்கோட்டையில் நடத்தின கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். நானும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாசும் அந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் போயிருந்தப்போ அந்த பைப் லைன் எல்லாம் மாற்றணும்னு சொல்லி உடனடியாக மாற்றுறதுக்கான இதெல்லாம் சொன்னோம். போய் பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். இந்த ஃபோரமில், இந்த டெமோக்ராட்டிக் ஃபோரமில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒன்று டெமோக்ராட்டிக் ஃபோரமில் போராட்டம் மூலமாக எடுக்க முடியும். போராட்டத்தை முன்னெடுத்துட்டோம். எங்களுக்கான வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு, சட்டமன்றத்தில் கொடுத்துருக்க வாய்ப்பின் மூலமாக வந்து சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்கோம். அரசினிடம், காவல்துறை அதிகாரியிடம், தலைமை செயலாளத்தில் பேசியிருக்கோம். இது வந்து ரொம்ப டெலிகேட்டான இஷ்யூ. இதில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட் வரலன்றதுக்காக எங்கள் முயற்சியை வந்து நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்றதான் என்னோட பார்வை. நீங்கள் ரிசல்ட் வரலன்றதுனாலே எதுவாக இருந்தாலும் எல்லா முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்காது. நீங்கள் முயற்சியே பண்ணலை அப்படின்னா நீங்கள் குற்றம் சாட்டுறதுல 100% வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் எல்லா முயற்சிகளையும் எடுத்துருக்கணும். இதை வந்து எப்படி நாங்கள் ஃபால்டர் பண்ணுவோம்? முதல்ல நீங்கள் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் அவ்வளவு வந்து ஒரு புரிதல் இல்லாத தலைவரா, நீங்கள் மற்றதெல்லாம் கூட விடுங்க, ஒரு புரிதல் இல்லாத தலைவரா இதை வந்து எப்படி வந்து இதில் ஃபால்டர் பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கே தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 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 எளிய மனிதனுடைய கேள்வியாக இதை நான் முன்வைக்கிறேன். திருமா எந்த வகையிலையும் அரசியல் தளத்தில் அவரை விட ஒரு அறிஞரை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற அதில் உறுதியாக இருக்காங்க. எளிய மனிதர்களுடைய அந்த பார்வை இருக்கு. இன்றைக்கும் வந்து அந்த பார்வை இருக்குது.
அதனால தான் அவங்க கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்றதை நான் கேட்கிறேன். நீங்க அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஒரு அரசியல் இருக்கும். அல்லது அமைப்புகள் விமர்சிக்கிறதுல அது ஒரு சாதிய வன்மம் இருக்கும். அந்த எளிய மனிதர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விய தான் நான் ஏன்னா அப்போ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துடலாமா? அப்படி சொல்லவே இல்ல நானு. நாங்க எங்க முயற்சிகள